ஓம் நமசிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. இந்தியன் பிரீமியர் லீக் 2024. ஸோ ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியன் பிரீமியர் லீக் மேட்ச்சில் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது, 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்க்கலாங்க. நம்ம வந்து டெலிகிராம் சேனல் பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிக் பேஸ் லீக், அதுக்கப்புறம் நம்ம லெஜண்ட்ஸ் லீக், உமன்ஸ் ப்ரீமியர் லீக், ஸோ எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வாங்கி விளையாண்டுருந்தாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்கிறதும் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்தியன் ப்ரீமியர் லீக் மேக்ஸிமம் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்தோம். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் கேட்டாங்க, நம்ம சேனலில் போடுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றனால. ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயும் போல் யூடியூப் சேனலில் நம்மளுடைய வீடியோ இனிமேல் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் வேறு ஏதாவது மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட்டுங்கிறது பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேனலுடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்முடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. அதே மாதிரி டென்னிஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டென்னிஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கான மேட்ச்க்கு போகலாங்க. இந்தியன் பிரீமியர் லீக் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி, மேட்ச் நம்பர் 7, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை. ஸோ இன்றைக்கி இந்த சென்னை ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில், சரிங்களா, புதன், அதாவது கன்னி, துலாம், விருச்சகம், ஸோ இந்த லக்னத்தில் வந்து இந்த மேட்சுங்கிறது முழுக்கவே நடக்குது. ஸோ இன்றைக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி, விருதிமன் சாஹா, அஜிங்கியா ரஹானே, டேவிட் மில்லர், சுப்மன் கில், ருத்ராஜ் ஜெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, தீபக் சாகர், முஸ்தபிகுர் ரஹ்மான், ரஷித் கான், ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க இல்லாமல் ஆப்ஷனலாக யாரை எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி மிச்சல், சாய் சுதர்சன் அண்ட் ஓமர் ஜாய். ஸோ இந்த ஒரு 3 பேருக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே டாப், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல பிளேயர்ஸாகவே வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கணிப்பு ரீதியாக இந்த மேட்சுங்கிறது ஒரு 50-50 வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. மேக்ஸிமம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து சேசிங் பண்ணி இன்றைக்கி மேட்சை வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஸோ இன்றைக்கான ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆருடம் 6. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பால் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முழுக்கவே பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் டாமினேட் மேட்சாக இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 3+ விக்கெட்ஸ், சரிங்களா. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அதிரடியாக 3+, அதாவது 4+ விக்கெட்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ஹெவி இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா. ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு ஹெவி இன்ஜுரி ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஒன் பேட்ஸ்மேன் வந்து, அதாவது 2 டீம்ஸில் யார் வேணாலும் இருக்கலாங்க, ஒன் பேட்ஸ்மேன் வந்து ஒரு 100+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மேட்ச் வந்து ஒரு 50-50 மேட்சாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. மேபி என்ன சொல்கிறதுனா ஒரு லோ ஸ்கோர் கேமாக கூட ஆகலாம். ஆனால் நம்மளுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 to ஒரு 190 அல்லது 200+ ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேனலுடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஎல் இல்லாமல் வேறு மேட்சஸும் நம்ம கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி டென்னிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அது தனி டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நிறையா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கிறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஏங்க இப்போ சேனலில் போடல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டிங்க.
ஸோ கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமான காரணத்தினால என்னால் போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. கோயில் பணிகள் இருக்கிறதுனால அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்லேயும் வரும் சரிங்களா, அதேமாதிரி டெலிகிராம் சேனல்லையும் வரும் சரிங்களா. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரேட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம அடைவோம். விடைபெறுகிற நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. நன்றி.